ஆத்தா பயிறு இழுத்து பிடிக்குது, காலையில இருந்து சாப்பிடல, கத்துறேன், லைக்க போட்டு போகிறேன். ஏன் அப்படி பண்றீங்க? ரோட்டை பார்த்து ஓட்டுன்னு நீ என்னடா சொல்ற? ரோட்டை பார்க்காம உன் மூஞ்ச பார்த்துனே வண்டியை கரெக்டா ஓட்டி காட்டவா? பரவாயில்லைங்க, போட்டியில் ஜெயிக்க முடியலனாலும் நல்லா ட்ரை பண்ணீங்க. அதனால உங்களுக்கு இப்போ ஒரு அன்பு முத்தம் பரிசாக வழங்கப்படுகிறது. ஐயோ லேடிஸ், எனக்கு போட் ஓட்டுறதெல்லாம் வண்டி ஓட்டுற மாதிரி காற்றை கிழிச்சிக்கிட்டு இப்போ போகிறேன். கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எங்கடா நம்மளை ஒருத்த வேட்டையாடுறதுக்காக வெறித்தனமாக துரத்திட்டு வந்தான், ஆளையே காணோம். மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள போப்பா, போய் வெளியே உக்காந்து நல்லா ஃப்ரீயா சாப்பிடு போ. போயிட்டான் எறி எறி, எல்லா சாப்பாடு எறி. ஏய், நீ சண்டை போட வேண்டியவன் அந்தாண்ட உட்காந்துருக்கட்டா. நான் ரெஃப்ரிடா, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. நான் மத்த ரெஃப்ரி மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். போராடுவோம், எங்களை எதிர்த்து இந்த உலகமே வந்தாலும் போராடுவோம், அசைய மாட்டோம் நாங்க. தம்பி, மைக்க காட்டினா ஒன்று பாட்டு பாடணும், இல்லைன்னா பேசணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? நீங்க நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ டைம்ல பார்க்கு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு என் நாயை கூப்பிட்டு வந்தேன். நானே கால் உடஞ்சி கவலையில் படுத்துருக்கிறேன். தாத்தா பக்கத்தில் வந்து பெராண்டி, என் காலை பார்த்தியா, நான் ஆடுவேன் ஓடுவேன் பாடுவேன்னாரு. சரி, நம்மளும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, அதான் எடுத்துட்டேன். ஃபுட்பால் மேட்ச்சில் கோல் போட்டால் எப்படியோ செலிப்ரேஷன் பண்ணிலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, இது புதுசாக இருக்குது. தம்பி, நான் இப்போ 3 எண்ணுவேன், 4 பேர் ஒட்டுக்கா குதிங்கப்பா. ஸ்லோ மோஷன் போட்டு சாங்கை போட்டு விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குளிக்க வந்திருக்கோம். லொக்கேஷன் எனக்கு தெரியாது, பின்னாடி எல்லாம் சர்க்கிள் விட்டுட்ருக்காங்க, வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி குள்ளே இருக்கிறவங்க பைக் ஓட்டணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா இந்த பைக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அவசரம் ஓட்டி காட்ட போகிறேன். என்ன பண்ற, நல்லா இருக்கியா? காட்டுக்குள்ள தண்ணி இல்ல, அதான் ஊருக்குள்ள வந்து குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி, நாளைக்கு பாப்போம். என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கணப்பா. டேய், சட்டை என்கிட்ட இருக்கிறது 2 சட்டை தான்டா. ஏய், ஆத்தா வந்திருக்கேன்டா, மாறி ஆத்தா வந்திருக்கேன் அப்படின்னு அக்கா ஆனந்தமாக ஆடிக்கிட்டு இருந்தது. எனக்கும் ஆத்தா வந்திருக்குது அப்படின்னு அண்ணன் உள்ள புந்துட்டாரு. என்ன நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த நீளமான கூந்தல் தாங்க. ஐ லவ் யூங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குதா? கவலையே படாதீங்க, அந்த உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு செம்மையான ஒரு டிஷ் செய்யலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
என்னண்ணே நான் ஸ்லோ மோஷன்லாம் போகிறேன் வீடியோ எடுன்னு தானே சொன்னேன். திடீர்னு பார்த்தா ஓடுற. நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக எடுக்கிறது? வீரனின் ஆள் மனதிற்குள் யாரோ சென்று அவனிடம் நீ ஒரு முதலை என்று சொல்லியிருக்கின்றன போல. டேய் நீ வேட்டையாட போற அவனை அப்படிதானே? போட்டியில் ஜெயிச்சவனே எல்லாரும் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் இவ்வளோ நேரம் விளையாண்ட அந்த கிரவுண்டுக்கு அன்பா ஒரு முத்தம் கொடுத்துட்டு வராரு. என்னப்பா எல்லாரும் காசு கொடுத்து ஜூக்கு என்னை பார்க்க வந்திருக்கீங்க போல. உங்களுக்கோசரம் நான் ஒன்று கொடுக்கட்டா? இருங்க. எல்லா கல்யாணத்துலேயும் பொண்ணுங்க தான் மாதம் என்ட்ரி கொடுக்கணுமா? ஏன் பசங்க கொடுக்கூடாதா? நீ வேணா. அப்பாடா இவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த கரப்பாம்பூச்சி ஒரு வழியாக பிடிச்சிட்டேன். அவனை உன்னை விடவே மாட்டேன்டா. ஐயோ அண்ணா அது சப்போர்ட் இல்லாமல் நிற்கல. அது நின்னதே சப்போர்ட்டுக்கோசரம் தான். சரி வாங்க பேசிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போவோம். இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? தம்பி கம்முனு. ஏய் தலையில ஏய் கம்முனு ஆடிங்க. அம்மால தூக்கி சொருகணும் உங்க அம்மால.